இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆன்சர் பண்ணாம வருவாங்க. முதல்ல கொஸ்டினை வந்து பாருங்களேன். என்னைய நம்பர்ஸ் 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை த கிரேட்டஸ்ட் நம்பர் எக்ஸ். தென் த ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் வாஸ் த சேம். த சம் ஆஃப் த டிஜிட் ஆஃப் எக்ஸ் இஸ். என்ன சொல்றாங்க? 3 நம்பர் இருக்கு என்ற எண்கள் மிகப்பெரிய எண் எக்ஸால் வகுக்கப்படும் போது ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் மீதம் ஒரே மாதிரியாக இருந்தது. எக்ஸோட இலக்கங்களின் கூட்டுத்தொகை என்ன? அதாவது எக்ஸ் என்பது ஏதோ ஒரு நம்பர், ரைட்டா? ஏதோ ஒரு நம்பர். அந்த நம்பர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 7807, 8022, 8667. இதாவது என்ன அடிக்கிறோம்? இந்த எக்ஸை வச்சிருந்தேன்னா அடிக்கும் போது என்ன நம்மளுக்கு ரிமைண்டர், இங்க என்ன ரிமைண்டர் வருதோ, அதாவது அடிச்சது நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் வந்து ரிமைண்டர் வரும் பாத்தீங்களா? அந்த ரிமைண்டர் வந்து இதுக்கும் சரி, இதுக்கும் சரி, இதுக்கு சரி, மூணுக்குமே சேமா இருக்கான். மூணுமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல வர ரிமைண்டர், அதாவது புரிஞ்சுக்க, ரிமைண்டர் மட்டும் தான் சொல்றேன். வர ரிமைண்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேமா இருக்கா? ரிமைண்டர் மட்டும் என்ன அப்படின்னா சேமா இருக்கா? அந்த மாதிரி இருக்கும்போது அந்த எக்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த எக்ஸோட கூட்டுத்தொகை, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் வந்து ஒரு 3 டிஜிட் 236 இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஜிட் தானே கூட்ட சொல்றாங்க. இலக்கங்களை கூட்டம் என்ன? 6 டிஜிட், இந்த 3 ஒரு டிஜிட், இந்த 2 ஒரு டிஜிட், ரெண்டு 3 கூட்டம் என்ன? 2 + 3 + 6. இந்த மாதிரி கூட்டி என்ன வரும் அதை வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, முதல்ல வந்து இது என்ன டாபிக் நான் சொல்றேன். ஏன்னா ஒரு ஆர்கானிக்கா வந்து நீங்க மைண்ட்ல வச்சுக்கலாம். சரி, என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வந்துரும். அதாவது நம்பர் சிஸ்டம் சொன்னாவே அதுல பேசிக்கான நம்பர் இருக்கும், சிம்பிளிபிகேஷன். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்லாம் எல்லாமே ஒன்னோட ஒண்ணு வந்து மிங்கிளான மாதிரி தான் இருக்கும். சரி, இப்ப எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எத்தனாவது டைப்னா 10வது டைப் இருக்கு பாத்தீங்கன்னா. சோ 10வது டைப் வந்து ரிமைண்டர் அப்படின்னு சொல்றது. அது என்ன ரிமைண்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நல்லா கவனிங்க. இங்க பாருங்க, அதேதான். இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தட் வில் டிவைட் 43, 91, 183. So as leave the same remainder in each case. இப்ப இந்த கொஸ்டினுக்கும் இங்க கொடுத்த கொஸ்டினுக்கு சேமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு இடம் மட்டும் வந்து கரெக்டா மேட்ச் ஆகும். எந்த இடம்னு கேட்டீங்கன்னா, ரிமைண்டர் பாத்தீங்கன்னா, ரிமைண்டர் வந்து சேம் சொல்றாங்களா, ஈச் கேஸ் சேம் சொல்றாங்களா, அதே வார்த்தை இங்கே இருக்கும். சார் ரிமைண்டர் பாருங்க, சேம் ரிமைண்டர். இதுல சேம் ரிமைண்டர் இன் ஈச் கேஸ் இருக்கு. இதுதான் க்ளூ. அப்ப என்ன? முதல்ல இது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாபிக். அதுல 10வது டைப். 10வது டைப்ல ரிமைண்டர் தியரம் அப்படின்னு இருக்கு. சோ அந்த ரிமைண்டர் இந்த மாதிரி ரிமைண்டர் ஈச் கேசஸ் வரும். சேமான ரிமைண்டர் தான் வருது அப்படின்னு சொன்னாவே இதை சால்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. என்ன பேட்டர்னா, முதல்ல அவங்க கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கொடுத்த நம்பரை என்ன பண்ணணும்னா நம்ம கழிக்கணும். அதாவது ஒன்னோட ஒண்ணு என்ன பண்ணணும், கழிக்கணும். மூணையும் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது ஹெச்சிஎஃப் எல்சிஎம்லாம் நீங்க பேசிக் ஃபண்டமெண்டலாவே லேர்ன் பண்ணிருப்பீங்க. அந்த பேட்டர்ன் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி சேம் ரிமைண்டர் ஈச் கேஸ் அப்படின்னு வந்தாவே என்ன பண்ணா, நம்ம ஒன்னே ஒன்னே வந்து கழிக்கணும். மூணையுமே கழிக்கணும் அவசியம் கிடையாது. 2 வாட்டி கூட கழிச்சா கூட வந்து போதுமானதான். அதை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த நம்பரை ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை பின்னு எடுத்துக்கலாம், இது வந்து சி. கழிக்கணும் அப்படின்னா மைனஸ் எல்லாம் பார்க்க கூடாது. டிஃபரன்ஸ் மட்டும் எவ்வளவுன்னு பார்க்கணும். அதாவது பில இருந்து ஏ என்ன பண்ணணும்னா கழிக்கிறேன். 8022ல இருந்து 7807 கழிக்கணும். அதே மாதிரி சில இருந்து பியை கழிக்கிறது. உங்களுக்கு 8667 இருந்து 8022 கழிச்சா போதும். இது வந்து ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதை கழிக்கும் போது என்ன வரும்? பில இருந்து ஏ கழிச்சா ரிமைனிங் பார்த்தா 215 வரும். 8667 இருந்து 8022 கழிச்சுனா 645 வரும். இப்ப இந்த வந்த நம்பருக்கு பாத்தீங்கன்னா, எந்த இடத்துல நம்ம கழிச்சதுக்கு அப்புறம் நம்பர் வருதோ இந்த 2 நம்பருக்கு என்ன பண்ணா ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஹெச்சிஎஃப் 215க்கும் 645க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். எதுக்கு சார் ஹெச்சிஎஃப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ என்ன சொல்லியிருக்கான்? அதாவது நல்லா கவனிங்க. டிவைடட் பை த கிரேட்டஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரேட்டஸ்ட் நம்பர், இந்த 3 நம்பரையும் டிவைட் பண்ற ஏதோ ஒரு நம்பர் இருக்கு, ரைட்டா? அது கிரேட்டஸ்ட் நம்பர். அப்ப மூணையும் வந்து, அதாவது இந்த மூணையும் வந்து டிவைட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு நம்பர், காமன் நம்பர் வந்து இருக்கணும். அந்த காமன் நம்பரை எடுக்கிறது. இந்த மாதிரி கிரேட்டஸ்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை இல்ல. நம்மளுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தனே, நான் போகோ கொஸ்டின் வந்து சொல்றேன். சில கொஸ்டினை பார்த்தனே அது எல்சிஎம் எடுக்கணுமா, இல்ல ஹெச்சிஎஃப் நிச்சயமா எடுக்கணுமா, இல்ல மீபோவான்னு வந்து நம்மளுக்கு பார்த்தனே வந்து கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு, ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்கு. நான் போக சொல்றேன். ஹெச்சிஎஃப் தான் வந்து கண்டுபிடிக்கணும். கிரேட்டஸ்ட் அப்படின்னு வந்தாவே என்னன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். 215க்கும் 645 ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க நிறைய மெத்தட் இருக்கு. இதுல நீங்க என்ன அப்படின்னா கேட்பாங்க, 1 இன்ட்டு 215 இங்கிட்டு என்ன ஒரு 215 இன்ட்டு 5 3 போட்டோம்னு வச்சுக்கலாம். 215 இன்ட்டு 3 போடுங்க, என்ன வரும்? 645 வரும். அப்ப என்னன்னா ஹெச்சிஎஃப் என்பது இந்த இதுல ரெண்டுல இது காமனா இருக்கு. 215 வந்து காமனா இருக்கு. இதை விட வேற எதுவுமே வந்து காமனா இருக்காது. இதுக்கு அப்புறம் இருக்கும். அதாவது 215 இன்ட்டு 2 போட்டோம் வேற நம்பர் போயிடும். ரெண்டுக்குமே ஹையஸ்ட் காமன் 215க்கும் 645க்கும் காமனா எது வந்து மல்டிபிள் ஆகிற நம்பர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன். எந்த நம்பர்னா 215. அப்ப ஹெச்சிஎஃப் என்னன்னா இதுக்கு 215 தான். அப்ப என்ன மீனிங்? இந்த 7807 அது நீங்க 215ல அடிச்சீங்கன்னா வர ரிமைண்டர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிமைண்டர் அதே இது 8022 நீங்க 215ல அடிச்சீங்கன்னா இங்க என்ன ரிமைண்டர் வருமோ அதே ரிமைண்டர் தான் இங்க வரும். ரிமைண்டர் தான் வந்து சேமா வரும். அதே மாதிரி தான் 867 அந்த 215ல அடிச்சோம்னா நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வந்து மூணுக்குமே ஒரே ரிமைண்டர் வரும்னு சொல்லுவாங்க.
அதனால தான் இந்த நம்பர் இருக்கு. அவன் கேட்ட கேள்வி என்ன? அந்த 215 என்ன பண்ண சொல்லுவாங்க? ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிஜிட் ஆட் பண்ணி எவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க. 5, 8 அப்படின்னு வரும். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இதா வரும். இது ஒரு பேட்டர்ன். இந்த மாதிரி வந்து ரிமைண்டர் ஈச் கேஸ் சேம் அப்படின்னாவே 2 கழிக்கணும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் கூட புரிஞ்சுக்கங்க. 2 கழிக்கணும். கழிச்சதுக்கு அப்புறம் HCF கண்டுபிடிக்கணும். HCF எப்படி கண்டுபிடிக்கணும் நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கணும். அதை வச்சு போட்டோம்னு வச்சுக்கலாம். ஃபைனலா அவன் என்ன கேட்கறாங்க? சம் பண்ண சொன்னா சம் பண்ணி போடணும். இல்ல ஜஸ்ட் அப்படியே வந்துனா என்ன இது வரும்? அந்த ரிமைண்டர் வந்து போனதுக்கு அப்புறம் அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்டா அந்த கிரேட்டஸ்ட் நம்பர் மட்டும் வந்து சொன்னா போதும்.